கேஸ் இல்லை, காலியாக போச்சு. ஏன்ட்டு அப்புறம் கரண்ட் அடுப்பில் வச்சா லேட் ஆகுது. சரி எடுத்து வச்சுக்கிடுவோம். எடுத்து வச்சுட்டோம்னா பிரச்சனை. என்கிட்ட எக்ஸ்ட்ரா 2 இருந்ததுங்க. நம்ம தெரிஞ்ச ஆள்கிட்ட கொடுத்தா அந்த ஆள் வீணாங்க. என்ன சிலிண்டரு அதாவது பழைய வீட்டில் இருக்கும்போது நாம வீடு கூட அலைஞ்சேன்னா 18 வீடு பக்கம் ஓட்டினேன். அப்போ ஏகப்பட்ட ஒரு பழக்கம். அப்புறம் அந்த காசு சில ஆளுக்கு 300 400 கொடுத்துருந்தேன். அவங்க வந்து எப்படின்னா ஊருக்கு போகக்கூடிய சண்டை அவங்க வீட்டுகளில். அப்போ காசு அவங்களுக்கு கொடுக்கல. அப்போ இந்த மாதிரி எனக்கு பிரச்சனைங்க. யாரு அஸ்கரா? ஆமாம், அது அந்த ஆளு அவர் ரூமுக்கு தானே கூப்பிட்டு போகிறாரு. அது அவர்கிட்ட கேட்டால் தெரியும் இந்த ஏரியா என்ன தெரியும். அவர் நம்பர் அனுப்புகிறேன். அவனுக்கு ஃப்ரீ கால் இருக்கா? நான் இப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். நீ அவனை அடிச்சு கேட்டு. அது என்னன்னு தெரியல, வந்துட்டானு என்னன்னு தெரியல. அதுக்குள்ளே டெம்பரேச்சர் ஆகி காட்டு போகிறேன். அப்போ தான் ஆன் பண்ண அதுக்குள்ளே டெம்பரேச்சர் ஆகி வரும்போது பார்ப்போமா? மீன் வாங்கலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் வேலையை முடிங்க. சரி, அதுக்கப்புறம் நம்ம எனக்கு என்ன ஒரு சிலிண்டர் எடுக்கணும். 2 ஆளுக்கு பச்சை மிளகா வாங்கணும். பச்சை மிளகா அந்த ஆளு நிறைய வச்சு போட்டு தந்தாருங்க. அதுதான் எடுத்து இருந்தால் மாமாவோட பச்சை மிளகானா என்ன சின்ன நம்ம நாட்டு மிளகா? அது இல்லை, இது பருமிளகா. இது கபில் வண்டி. அது ஏசி. அந்த இது ஆன் பண்ணி தான் சீதா. அப்போ அந்த இதில் ஆஃப் பண்ணி வச்சு இல்லை அண்ணா அந்த சைடில் இருக்கு மாதிரி கருப்பில் 2 இது இருக்கும். இல்லை அதை ஆன் பண்ணுங்கண்ணே. அது ஆன் தான் இருக்கு. இது வருது கூலிங் வருது. 5 வருஷம் ஆச்சு. 5-6 வருஷமா. பழைய வண்டி காத்து தான் வருதுல. சூடாதான் இல்லை, அந்த இது போயிடுச்சு நினைக்கிறேன். ஆனில் தான் இருக்குது. எல்லாமே ஆனில் தான் நீங்க சைடில் இருக்கீங்களா? கேமரா ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இல்லை எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தான் எதுவும் பண்ண. நான் தான் பண்ணுறேன். நீங்கள் தான் எதுவும் டிரைவர் தான். செல்ஃபோன் எடுக்கிறது அதெல்லாம் பிரச்சனை இல்லை. செல்ஃபோன் நீங்கள் தான் யூஸ் பண்ணுவோம். டிரைவர் தான் யூஸ் பண்ண முடியாது. நம்ம கோ டிரைவர் எதாவது பண்ணிக்கலாம். சும்மா யூடியூப்பில் போட்டு சாம்சங் அந்த மாட்டை அடிக்க. எங்கே போகிறாரு அவரு? யார்? யூனிஸ் வந்து கிளை யூடியூப் போகிறாரு. அங்கே கஃபினுடைய அம்மா வீட்டில் காய்கறி. காலையில் அவர் வண்டியெல்லாம் காணும். ஸ்கூல் கிடையாது. அவன் மேடத்தை கொண்டு விட போகிறாரோ? இல்லை, அதான் அவன் இதாக தானே ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறா. காலையில் நான் அதான் யோசனை பண்ணேன். ஒரு எக்ஸிட் 14 போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வர்றாரு. காய்கறி இவர் வாங்கிட்டு வராரு. அங்கே கிடந்ததை தூக்கிட்டு கடிச்சு போட்டா செல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. அது கடிச்சு போட்டால் தான் இவர் எடுத்து வச்சு இவரை பற்றி அவர் இவரை அடிக்க சலா டயத்தில் சலா முடிஞ்சு
சவுதியெல்லாம் மானங்க பார்த்துடுச்சு. எங்க இங்கே நம்ம ஏரியாக்குள்ளதான் கேட்க ஆளோட பெரிய ஏமாத்துங்க. அப்புறம் இன்னொன்று அப்துல்லான்னு ஒரு ஆள் இருந்தார், புதுக்கோட்டைக்காரர். அந்த ஆள் கூட சண்டை. காத்துல வந்து இவர் வீட்டு முன்னாடி தூசி வருது, அவர்கிட்ட சண்டை. நீ இதான் கூட்டி இங்கே தள்ளியிருக்க அப்படின்னு சண்டை அடிக்க போயிட்டாரு. அப்புறம் நான் போய் பிடிச்ச வரேன். இவர் கவியில் வெளியே வந்துட்டான். இவர் சவுண்டு கேட்ட உடனே வந்து இன்னும் என்ன பிரச்சனை அப்படின்னா, அப்போ அவர் சொன்னார், புதுக்கோட்டைக்காரரு, அப்போ அந்த மாதிரியா நான் வந்து தூத்து அங்கே தள்ளி அள்ளிட்டேன். காத்துல வருது, நான் தூத்து தள்ளணும்னு சொல்லி எனக்கு சண்டைக்கு வரப்பில்ல. காத்துல அங்கேருந்து தூசி வந்து அதுக்கு நான் நிச்சய முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. எதுக்கு எடுத்தாலும் நான் தான் தூத்து தள்ளணும்னு என்கிட்ட சண்டைக்கு வரப்பில்ல. இங்கே உங்கள் வீட்டுக்கிட்ட குப்பை கிடந்தா நான் தான் குப்பையை போட்டோம்காப்புல அப்படின்னு பெரிய பஞ்சாயத்து. பைலட் ஏறிட்டாரு. அந்த முறை காலையில ஹோட்டலுக்கு கூப்பிட்டாரு. நாங்களாங்க ஹோட்டலுக்கு போனாரு. அவரு சேவிங் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இல்லை சேவிங்லாம் பயங்கரமா இருக்கு அப்படின்னா, அம்மாதான் சேவிங் பண்ண முடியல, இதையாச்சும் பண்ணுவோம் அப்படின்னா. ஆமா ஒரு 9 மணிக்கு மேலே வேணா நான் தவிர சொல்றேன் அப்படின்னா. பேஸ்ட் போட்டுறாங்க 5 ரியாலுக்கு. க்ளோஸ் அப் ஒத்தை மீனப் அந்த இதில் பார்த்தேன். எனக்கு கோல்கேட் தானே எப்பவுமே நம்மளுக்கு பேஸ்ட் வீடியோ எடுத்த மயமாக தான் இருக்கு. ஆமாம் போடு வண்டி போய் தொலைய மாட்டாம செல்லை பார்த்துக்கிட்டே மெதுவாக போய்கிட்டு இருக்கான். இங்கே எல்லாமே அப்படி. போலாங்களா? எவ்வளோ மிளகா உங்களுக்கு எவ்வளோ ரேட்டு போட்டா? எனக்கு 2 ரூபா போட்டோம். பரவாயில்ல, கம்மியாக தான் போட்டுருக்கேன். இது மிளகா ரேட் அதிகமாக போடுவாங்க. அங்கே போட்டால் இப்போ ஜாஸ்தி ஜாஸ்தி ரூபா 50 ரூபா. இங்கே நான் வரேன். அப்படியே வந்தால் கூட அடுத்த டைம் வரதுக்கு வாங்கும்போது கரெக்டாக இருக்கும். நேரம் வாங்குறீங்க அவ்வளோ இருக்குது. இது சிந்தல் என்னது? இது இந்த பச்சை பட்டாணி.
எதுக்கு குழம்பு போடுவோம்? குழம்பு சும்மா குருமா அப்படியே வச்சு கடையில தான் வைக்கும். அதுக்கு 3 ரியாலுங்க 4 ரியாலுங்க. அது மாதிரி வாங்கினீங்களே பச்சை பயிர் என்ன பச்சை பயிர் என்ன ரேட்டு? இல்லை எல்லாம் கலப்படும். 19 किलो ब्लॉक ada kilo kampulus kilo hindi maafin mo English asara ada 19 kilo எல்லா பருப்புமே வச்சிருக்காங்க. ஓகே அவ்வளோ வாங்குறீங்களா? அவ்வளோ எதுக்கு யூஸ் பண்ணுறது? சும்மா எனக்கு போட்டு ஒரு அர்ச்சன்னா ஒரு சாயா போட்டு கொஞ்சம் போட்டு தட்டி சாயாவில் போட்டு சாப்பிடுங்களா? ஆமாம். அது நான் ஊரில் இருக்கும்போது எங்களுக்கு வயக்காட்டில் அது எப்படி நல்லா இருக்குமா அது? தேங்காய் பூ இருக்குல்ல, ஆமாம், அதில் நல்லா திருவி போட்டு அது சரிங்க. சீனி போட்டு அப்படியே சைடிஸ் மாதிரி அப்படியே சாப்பிடுவேன். எங்கள் வயலில் இருக்கும்போது நெல் சீசனில் அவல் தனியாக அவலுக்கு இது அவ்வளோ எவ்வளோங்க? அவ்வளோ எவ்வளோ? அது கம்பெனி 5 ரூபாய். அரை கிலோவா? எல்லாம் இப்போ கிலோ 10 ரூபா. ஃபிஷ் இருக்கு அங்கே வாங்க சொல்லுங்கள். மீன் நீங்கள் ஒன்று வாங்கினா உங்களுக்கு கைது நான் எதுவும் வாங்கலைங்க. செக் போட்டு போனால் வாங்க. வாங்கினா வாங்க. காய்கறி நேற்று கேள்வி வாங்கல. பீன்ஸும் காலிஃப்ளவரும் வாங்கிட்டு மீன் ஆயிடுச்சு. மீன் கிலோ 25 ரூபா. அது 5 கிலோ மீன் போட்டு நான் பார்த்தீங்களா? பக்கத்தில் மீன் கடை ஒன்று இருக்காங்க. ஆமாம், கொண்டு வந்து வேலைக்கு முடிச்சுக்கலாமா? வண்டி வந்து யூடியூப்ல வருது. ரியாத் ஏர்போர்ட் வந்து அந்த அப்படியே லைன்லேயே இருக்கு. நான் பார்க்குறேன். உத்தேம் எதில் பார்க்கணும்? அந்த உத்தேம் இல்லைண்ணா, பெரிய உத்தேம். சரிம்மா. சரி.
எது ஒரு எக்ஸ்போர்ட்ன்ற குவாலிட்டி ஜெர்சியில் 5 ரூபா போடுவாங்க 5 ரூபா தாஜ்மஹாலா நல்லா புள்ளியாக வருது. இல்லை வாழைப்பழம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா வாழைக்கு 5 அப்போ இங்கே வந்து 4 ஜெர்சியில் வந்து 4.95. நீங்கள் வாங்கினீங்களா? அதே தான் நல்லா இல்லை கலர் கலராக இருக்குது. வாங்குறீங்களா? ட்ரிம்மர் ஆஃபர் போட்டுருக்கானு பார்க்கணுங்க. நம்ம பார்த்துருந்தோம். ஃபோன்லேயே பண்ணிக்கலாம். அப்படிலாம் கார்டு கிடையாது யாருக்கும். நம்மளே பண்ணிக்கலாம். நீங்களே பண்ணிக்கலாம். வேணா உங்களுக்கு பண்ணி தரேன் விடுங்க. வேறு போடு ஆமா அது வந்து நீங்க தேவைக்கு எடுத்துக்கோங்க. தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சோண்டு வச்சு 2 வேலைக்கு வச்சு பார்க்கணும் பாருங்க. நான் இவன்ட்டு எடுத்து கிடையாது உங்களுக்கு செருப்பு பார்க்கணும் பாருங்க.
ஈஸியாக நான் வரைக்கும் இங்கிட்ட எடுத்து அவன்கிட்ட தான் எடுத்துருக்கேன். பெரிய ஷோரூம் எல்லாம் உள்ள எல்லாம் இருக்கு. இவன்ட்டு சில சைஸ் இருக்காது. உங்களுக்கு என்ன சைஸ்? இங்கே 8, 9 இவன்ட்டு நம்மள்ட்டனா மேலே எங்கேயாச்சும் பாக்ஸில் தேடி பிடிச்சி எடுத்துருவோம். பாப்பா ரேட் ஆகிடுச்சு. அவன்கிட்ட போய் சொன்னால் இல்லை இருக்கும் தேடி சில எடுக்கிறது முடிஞ்சிட்டு இங்கே நம்ம ஹோட்டல் பக்கத்தில் அவன்கிட்ட வாங்கி ஷூ மாதிரி இருக்கும் பார்க்குறீங்க. வெயில் எடுத்துக்கு இந்த மாதிரியா வெயில் எடுத்துக்கு இந்த மாதிரியா வெயில் எடுத்துக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் அங்கே பார்த்தீங்களா பக்கமே போய் பிடிச்சி வாங்கணும். கிரெடிட் சர்வ் பண்ணாங்க நல்லா சிறப்பாக. யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ரேட்டு மற்ற இடத்துல ரேட்டு போட்டிருக்கான். இல்லை ரெக்கார்டிங் நான் போயிட்டு ரூமில் போய் எடிட் பண்ணுவேன். அது கார்டு இது கார்டு வச்சு வாசன் 2 ways எவ்வளோ என்ன சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நான் பார்க்கவே இல்லை. வாசன் 2 ways எனக்கு நீங்கள் நேரத்தில் பார்க்கவே இல்லை. 2 சேனல் இருக்கேன். வாசன் 2 ways 8 ways யூடியூப் சேனல் வேஸ் உள்ள நிற்கிறீங்களா வெளியே நிற்கிறீங்களா? ஸ்பேஸ் விட்டு வேஸ் WGAYS AYS வாசன் 2 ways. அது ஆனால் அந்த கேரிஃபோர்ட் சரி பெரும் நீ நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சேனல் இருக்காது. ஆமாம் 2 இதில் 15,000 அதில் இப்போ தான் 200. இல்லை இன்னும் ஆட்லாம் எதுவும் போகல. அந்தளவுக்கு இன்னும் வீடியோ தான் யூடியூப் சேனல். சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல். உங்களுக்கு உங்களுக்கு எத்தனை லைக் வந்திருக்கு? இது வந்து எந்த அதெல்லாம் ஒன்றும் பார்க்கவே இல்லை. யூடியூப் வச்சுருக்காரா? நான் என் வீடியோ தான் போட்டுருக்கேன். என்னடா வாய்ஸ் ஓவர் எதுவும் போடல. ஒன்லி டிரைவ் மோட் அந்த அது மட்டும் ஒன்றும் பண்ணல. கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன பிறகு நம்ம பேசி போகணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வச்சு போனவங்களா எதுவும் டைம் வேணும்ல. நம்ம உள்ள ஆளுக்கு தான் செட் ஆகும். தனியாக இன்னொன்று தனியாக போய் சுற்றுறாங்களா நம்ம வீட்டு ஆளுங்க பேருக்கு செட் ஆகும். அப்போ தான் அவங்க எடிட் பண்ணிக்கிட்டோமா எல்லாம் சூழ்ச்சி ஆகிறோம்பா. இவாளுக்கு வேலை இல்லை. சும்மா இந்த மாதிரி இதெல்லாம் போடுறத விட இந்த சமையல் குக்கிங்கு இந்த மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு அது அந்தளவுக்கு நம்ம டேலண்ட் இல்லையா? இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. போகிறது வரதெல்லாம் பார்த்தோம்னாக்கா தள்ளி விட்டுருக்கீங்க. இல்லைங்க ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு தனி டீம் இருக்குல்லாம். நேரம் டெய்லி கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு நமக்கு போகிற அடிக்கு. ஆனால் ஊரில் இருக்கிறவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பார்ப்பாங்க. வெளிநாடுனா கொஞ்சம் வெளிநாட்டில் நிறைய பேர் பார்க்குறவங்க இருப்பாங்க. இது எப்படி இருக்குது, இந்த ஊரில் எப்படி இருக்குது, நிறைய பேர் பார்ப்பாங்க. இந்த அல்கோபர்ல இருந்து ஒரு பையன் போயிட்டு நிறைய பேர் சவுத்தில் தமிழில் நிறைய பேர் போட்டு தான் இருக்காங்க. பசங்க கேட்பாங்க சவுக்கு போய் சொல்கிறேன்
இப்போ என் வீடியோ பார்த்தா நம்ம ஏரியா ஃபுல்லாக எல்லாம் கவர் ஆயிருக்கு, எல்லா ஏரியா ஃபுல்லாக கவர் ஆயிருக்கு, எல்லாமே A to Z. எடிட் இதுலேயே பண்ணுவீங்களா லேப்டாப்பில்? நம்ம மொபைலில் எல்லா வேலையும் மிச்சம் இதுலேயே பண்ணி. உங்களுக்கு என்ன சேனல் என்ன வருது? சசி இருக்கா? நம்ம எடுத்துட்டு கூட வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. இதில் போகாதீங்க நீங்கள், அப்படி கூட போகாது, அது ராங். இல்லை இது போகாதீங்க, நிறைய ஆக்சிடென்ட் ஆகும், ஒன்று விட்டு விட்டு நிறைய ஊற்றிங்க. இதை எல்லாத்தையும் பேத்து வச்சுருப்பாங்க. எவ்வளோ ஒரு சொத்து? ஒரு நிமிஷம் அவ்வளோ டிக்கெட் போகலாம். ஆமாம், ஒருவேளை அதை மறுபடியும் வேலை பார்த்துட்டு மறுபடியும் இது பண்ணால் பண்ணுவாங்க. இதெல்லாம் கட்டுறது வேற ஏதாவது செடி கடை மால் வந்து இடைஞ்சல் தானே. மால்ஸ் கட்டுவாங்க. இவனுக்கு வண்டியை குறுக்க முட்டிக்கிட்டு இங்கேருந்து அந்த போய் வரான், அப்புறம் இவன் இங்கேருந்து முன்னாடி ஏறா டென்ஷன் தான். புதுசில் கேமரா மாட்டினாலும் தெரியாது. ஆமாம் தெரியாது. கத்துனா ஓடுன்னு இங்கே கால்ராஜனா ஜூரா அப்படி அப்படின்னா நான் ஒன்றுமே பேசல. எங்கே வச்சுதான் ரெண்டு வாட்டி மொபைல் ஒரு இடத்துல செட் பண்ணிட்டு அவள் தான் கட்டினா பணம். ஆமாம், மொபைல் நீங்கள் ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தேன், சரி இது எதுக்கு அவட்ட போட்டு தும்பத்துக்கு அப்படின்ட்டு தான் சும்மா அப்படி பார்த்துருச்சுனா கூட வீடியோ கால் பண்ணேன்னா இந்த இடத்துல வச்சுட்டு அஞ்சல் கடையில் அந்த இது இருக்குங்க மேக்னெட், அதில் வாங்கி அந்த இதில் ஒட்டி அதான் ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்கள் மட்டும் வேலை பார்க்கலாம். என்னாச்சு அடிச்சு தீ பிடிச்சிக்கணும். ஃபயர் ஆயிடுச்சு. BMW பழைய மாடல். பழைய மாடல் எப்படின்னா அப்போ புது மாடல்லாம் நம்ம அந்த ஏரியாவில் நம்ம பொம்பளை வரும்போது கொஞ்சம் பார்த்தா போட்டு டக்கு டக்குன்னு ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க. அப்படியே வந்து கழிச்சுனாங்க இருந்துச்சு, அடிச்சு சுத்திக்கிட்டு வருது, இப்படி தலையில வந்து சோப்பு டப்பா உருகிட்டு அப்படி சுத்திக்கிட்டு வருது. நாம என்ன இந்த ஓரத்தில் பார்க்கிங் போடாங்க, இல்லை போட ஃபைன் போட்டுருவாங்க. கேமரா எடுக்காங்க, எப்பயுமே இதில் போடாது, சென்டரில் மிடில் போட கையில் போடாங்க. அன்னைக்கு எனக்கு தெரியாது. மிடில் அழைச்சிட்டு இல்லை எப்பயும் போடாது. உட்காந்துருந்து அந்த வண்டி கழுவு வந்தான், பாய் பாய் வண்டி வேணும், என்னடா பிரச்சனை, போலீஸ் வந்து போட்டோ எடுத்துக்கிட்டு டெய்லி அப்புறம் டக்குன்னு எடுத்துட்டு வந்து இங்கிட்டு உள்ள வந்து நிப்பாட்டினேன். எந்த அந்த ஒன்றை போடாது. இதில் விடாது. இந்த மிடில் கேரி என்ன இது என்ன மீன் இது? கூலி இருக்கு கிட்டத்தட்ட ரேட்டு அதே ரேட்டு தான் வருது, ₹1 வித்தியாசம். 16. நீங்கள் எது எடுத்தீங்க? நீங்கள் எது எடுத்தீங்க? எடுக்கல, இப்போ கேட்கணும் அப்படின்னு சஜஷன் எது எடுக்கலாம்? எது எடுக்கலாம் சஜஷன்? நல்லா தான் இருக்கும். கூட ஜிலேபி எடுக்கலீங்களா? ஓகே ஆமாம் தண்ணி தண்ணி வர்றாங்க. கனவா வருது, ரெட் சூப். அது இறால் உங்கள் மீன் வந்துடுச்சாட்டுருக்கு. கழுவி கொண்டு ஆமாண்ணா ஐட்டு அப்படி சூப்பராக அண்ணா ஷோயா கொஞ்சம் மீடியம் தான் அங்கன்னா ஒரு 10 கிலோ மீன் இருக்கு மேலே. கண்ணாடி போட்டு எடுத்துட்டாங்க, கண்ணாடி கொஞ்சம் போட்டு உள்ளுக்கு தோப்ப முடியாது.
கொடுக்கலாம் வாங்கிட வேண்டிய எதுக்கு போட்டு அவன்கிட்ட போட்டு இழுக்கிறாங்களே. அப்போ வாங்கிருங்க அந்த மாதிரி அவன் காசுக்கு அந்த சிம் கார்டு கேட்காப்புல அப்படின்னு சொல்லிடுங்க. 2 பேர் பிரச்சனையா இருக்குங்க. சிம்மு ஆளு கேக்கு அப்படின்னு கேட்டு வாங்கி சிம்மை வாங்கிடுங்க. ஹிந்தி பேசுவீங்களா பாய்? அவன் சிம்காரன் சிம்மு கேட்காப்புல சிம்மை கையில் விட அப்படின்னா முடிஞ்சு வச்சு வாங்கிட்டே போ. எந்த ஏரியாவில் இருக்கும்? அட்ரஸ் சொல்லி எங்கன்னு சொல்லுங்கடா. அப்போ நான் பலராமல நான் முதல் கடை அடைச்சிருக்கேன். நீங்கள் சொல்லுங்க. அவன் எப்படி சொல்லி கிடக்கு? சரி பிஞ்சிரு ஒலி ஓடிட்டு புண்டா 7 வருஷமா குப்பாளி போட்டுக்கிட்டு இருக்கு. எனக்கு தர மாட்டேன், ஒய்ஃபை தர மாட்டேக்கா. நீ இப்போ வந்துக்கிட்டு ஒய்ஃபை இருக்கா மை ஓடிடு வெளியே அப்படின்னு. அப்படி தம்பி ரூமுக்கே போயிருங்க. ரைட்டு என்ன சரி என் ரூமில் விட்டுட்டு போங்க. பிரச்சனை இல்லை, எங்கே விடணுமோ விட்டுருவோம். பார்த்தேன்னா இல்லைன்னு தெரியல. நான் அதிக இடத்துல பார்த்தீங்கன்னா லிப்டிக் போடுவான். இவன் ஆம்பளை புள்ள அடிச்சுவான். அந்த டிஸ் எடுத்து பல்ல க்ளீன் பண்ணுவான். இப்படிம்பா அதில் சில தேடியா போய் மோந்து பார்த்துடுவான். யாரும் கேட்க பார்த்துக்கிட்டு நம்மளை பார்க்கும்போது நான் அப்படி திரும்பிக்கிட்டேன். இல்லை கூடுதல் பொம்பளை வந்து லிப்டிக்கு தான் பார்த்துருக்கேன். அது என்ன காரணம்? பல்லு எங்கே வேணுது தேய்க்காமல சில பேர் வந்து அந்த ஆமா டெட்டல் தான் அதிகம் போடுறேன். ஆனால் காசு கூட இவன் தெரியாது. சர்வசாதாரண நான் அந்த பயலை கூப்பிட்டு போயிருந்தேன். அவன் டாக்டர் படிக்காத கடைசியாக இருக்கு. அவனை அடிக்கடி அந்த பல்லாஸ்து நிறைய பேர் பல்லு கரை எடுக்கிறது. உங்களுக்கு காசு கரெக்டா யார் கொடுக்காங்க? 2 பேருமே பிரச்சனையா தான் இருக்கு. அப்ப ரெண்டையும் தூக்கி என்ன கிட்னாப்பிங்கா? ரெண்டையும் தூக்கிடுங்க. எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டுக்குது. கூத்தாடி மெசேஜ் அனுப்பி கொடுத்து அதுக்கப்புறம் நான் இப்போ ஒரு மலையாளிட்ட இருந்து நம்ம தமிழ்நாட்டிட்ட வாங்கி கொடுத்துருந்தேன். இதே மாதிரி தான் பிரச்சனை. அப்போ அவர் சொன்னார், எங்க நீங்கள் செல்லில் வந்து எஸ்டிசி பேர் இருந்தால் சொல்லுங்க, நான் அன்றாஜ் வச்சுருக்கேன். கடைசியில் பார்த்தா அந்த மலையாளி சிம்மு கொடுத்த ஆளுக்கு இந்த ஆளுக்கு பழக்கம். அப்புறம் அவங்கள கான்டெக்ட் பண்ணிட்டு இப்போ அவங்களே வாங்கிக்கிறாங்க. நம்மளை தரையும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக மைண்ட் ஒரு மாதிரி டென்ஷனாக கொடுப்பேன். அவரு போயிட்டு வந்தாருன்னா தெரியாது. இப்போ தான் முதல் லீவ்ல போறாரு.
எத்தனை மணிக்கு சாப்பாடு, எத்தனை மணிக்கு சாப்பிடுது சாப்பிடுது சாப்பிடுறது எத்தனை மணிக்கு நான் சாப்பிடுது? உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன். இல்லை இல்லை, நான் வந்து ஒரு 2 மணி 2:15 வருவேன் அந்த பொண்ணை ஏற்றிட்டு. அதுக்குள்ளலாம் நாங்கள் சாப்பிடுவோம். இல்லை சரியா ஒரு மணிக்குள்ள ஒரு மணி ஆச்சு. என்னது என்னாச்சு? இல்லை குழம்பு ரெடி பண்ணிட்டு சொல்லுத முடியாது. சரியா இருக்கும் வாங்க. மணி என்னப்பா? இந்த பக்கம் இந்த முக்கில் இருக்குது எனக்குள்ளது, உங்களுக்கு அந்த பக்கம் இருக்குது லெஃப்ட் சைடில். நைட் 2 மணிக்கு வந்தாரு. ஊருக்கு போகிறனாலே ஒரு மாதிரி டிஸ்டர்பண்ட்டாக மைண்ட் ரொம்ப 3 மணி ஆச்சு, 3:45 ஆச்சு, 4 மணி ஆச்சு. சலா சொல்லிட்டாங்க. சலா சொல்லி விடிஞ்சிருச்சு, வெளில தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சுத்தமாக தூக்கம் வரல. ஒரு இப்போ வெளிநாட்டுக்கு இந்த வீட்டு தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்காப்ல, இல்லை இதுக்கு முந்தைய போயிருக்காங்க? மலேசியாவுக்கு போயிருக்கலாம். வெளிநாடுன்றது ஃபஸ்ட்டு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் லீவில் போகிறாரு. ஃபர்ஸ்ட் இதுதான் ஃபர்ஸ்ட். சம்பளம் ஏதாச்சும் இன்க்ரிமெண்ட் பண்ணாலும் இல்லை, வாய்ப்பே இல்லை. வாயை திறக்காங்க. எல்லா ஊரும் இப்படி தான் இருக்குது. அவன் பத்தி தெரியுமா ஏற்ற மாட்டானே. அதுக்கு தான் இப்போ எப்படி பிளான்னாவன் இந்த யூபிக்காரன் போய் வந்தாங்க, நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த பேய் வந்து அம்பாய் தொலைச்சிட்டாங்க. நம்ம எத்தனை மணிக்கு போனோம்? 10 மணிக்கு போனோம். 10 மணி, மணி 12 மணிக்கு ஆயிடுச்சு. 1 மணி ஆக போகுது. 1 மணி அதே அப்பா 10, 11, 12, 1, 3 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு படம் பார்த்துட்டு வரோம். நானே வீடியோவே ஒரு 10-20 நிமிஷம் எடுத்துட்டேன். இந்த வீடியோ இப்போ வரது வரதெல்லாம் நம்ம இப்போ நீங்கள் வந்து அதில் தேவை எடிட் பண்ணி எது தேவையோ அதை மட்டும் இது பண்ணிட்டு எல்லாமே போடுற மாதிரி தான் போட்டுருவோம் எல்லாமே. அவ்வளோ நேரமும் பார்க்க வச்சுவாங்க அது